அருமையான சுவையில் முட்டை பச்சி கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையான சுவையில் இருக்கும். வேக வச்ச முட்டையை இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மஞ்சக்கரை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை பெரிய வெங்காயம், 3 பல்லு பூண்டு, அரை பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருகப்பத்தலை, மல்லித்தலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து 2 கிளறிக்கலாம். அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச மஞ்சக்கருவை இந்த தாளிப்போட சேர்த்து மசாலா எல்லா பக்கமும் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இந்த பச்சிக்கு தேவையான பச்சி மாவு கலக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்கும். அதை முட்டைக்குள்ளே வச்சு நல்லா லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாவு கலந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு சுட சுட நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா அருமையான சுவையில் முட்டை பச்சி தயார். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.